ஹாய்! இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோகனட் சம்மந்தியும், அரிசி ரொட்டியும் தான். ஸோ நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, "ஏன் அம்மா வீட்டுக்கு போல? இன்னும் லீவ் விட்டு" அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கண்ணு பிரச்சனையால தான் போல. அது வந்து கொஞ்சம் கண்ணாடிலாம் வந்து வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் போலான்னு நெனச்சு ஒரு ஒரு நாளா தள்ளிக்கிட்டே போகுது. ஸோ சீக்கிரமா கிளம்பிடுவோம் அம்மா வீட்டுக்கு. அதுக்கப்புறம் சின்ன வயசா இருக்கும்போது, அப்பா, அம்மா கூட எங்கேயாவது கோவிலுக்கு தான் அப்பா அதிகமா கூட்டு போவாரு. போம்போது எங்க அம்மா கிட்ட சொல்லிவிடாரு, "புளி சாதம் கட்டிக்கோ, ஏதாவது சாப்பாடு எடுத்துக்கோ குழந்தைங்களுக்கு" அப்படின்னு சொன்னதுனால, அம்மா என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் கூழ் கூட கலறியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. கூழ்லாம் கூட நாங்க போம்போது குடிச்சிருக்கோம். தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் அம்மாவோட செம்ம ஃபேவரைட் என்னன்னா, காஞ்சிபுரம் இட்லி தான். ஸோ அதையும் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ ஹோட்டல்ல நின்னு வழியில சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. கொஞ்சம் பெரிய பசங்களானதுக்கப்புறம் நாங்கலாம், "அம்மா இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் இதெல்லாம் பண்ண வேணாம். நம்ம வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம்" அப்படின்னு நாங்க பண்ண வேலை தான் அதெல்லாம். நீங்க உங்க சின்ன வயசுல இந்த மாரி என்ன சாப்பிட்டுருக்கீங்க? இல்ல போய் வழியில நெறைய பேர் குக் பண்ணிலாம் சாப்பிடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம். நாங்க அதுவரைக்கும் பண்ணதே இல்ல. பட் நீங்க என்னலாம் பண்ணியிருக்கீங்க? என்னலாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.